நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று நாம் பார்க்க போகும் மருந்துங்கிறது ஒரு சாதாரண பூச்சிக்கொல்லி அல்ல. இது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆகும். ஓகேவா? அந்த வெள்ளை ஈ மற்றும் சிலந்திகளுக்கு கட்டுப்படுத்துவது உலக அளவில் முதன்மையான ஒரு மருந்து அப்படின்னு சொல்லி இதை சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்பெனட்ரோஃபைன் SPIROMESIFEN 22.9% SC அப்படிங்கிறது அந்த மருந்தினுடைய பெயர். ஓகேவா? ஸோ இந்த மருந்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி பயன்படுத்துறது, என்ன ஏது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த மருந்து தெளித்த உடனே உங்கள் பயிரில் வெள்ளை ஈக்கள் சாகலை அப்படின்னா செத்து போயிடும், இலைகள் சுருங்கி இருக்குன்னா சரியாயிடும். இதுமான விஷயங்கள் நிறையா இருக்குது. அது என்னென்ன ஏது அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். முதல்ல இது எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, இந்த ஸ்பெர்னோஃபைசின் இது ஒரு புதிய தலைமுறை வேதிப்பொருள். இது வந்து கெண்டோனால்ஸ் என்ற வேதிப்பொருளில் இருந்து குடும்பத்தை சார்ந்து அதிலிருந்து எடுக்கப்பட்டது. ஜெர்மனியை சேர்ந்த புகழ்பெற்ற பேயர் நிறுவனம் இருக்கு இல்லையா, பேயர் நிறுவனம் ஜெர்மனியை சேர்ந்ததா எனக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, ஜெர்மனியை சேர்ந்த பேயர் நிறுவனம் முதல்ல கண்டுபிடிச்சது எப்போனா 2000 ஆண்டுகள் தொடக்கத்தில் சர்வதேச சந்தைக்கு குறிப்பாக வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2001 வந்தது. ஓகேங்களா? எதிர்ப்பு திறன் கொண்ட பூச்சிகளிடமிருந்து மிக வீரியமாக, அதாவது இந்த மெஸ்ட்டு இதுமாரியான பூச்சிகளுக்கு ரொம்ப வீரியமாக செயல்படக்கூடியதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி ஒர்க் ஆகுது, மோட் ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது, இது ஒரு லிப்பிட் பயோசிந்தசிஸ் இன்ஹேபிட்டர், அதாவது LBI அப்படின்னு சொல்லுவாங்க. லிப்பிட் பயோசிந்தசிஸ் இன்ஹேபிட்டர், அதாவது பூச்சிகளின் உடலில் கொழுப்புச்சத்து லிப்பிட்ஸ் உருவாக்குவதை தடுக்குது, அதாவது உடம்பு ஏறுறதை வந்து பார்த்திங்கன்னா தடுக்குது. பூச்சிகளின் வளர்ச்சி பருவத்தில் முட்டை மற்றும் இளம் குஞ்சுகள் இது மிக சிறப்பாக வேலை செய்யும். அதாவது டிரான்ஸ்லோட் மெத்தடாக இருக்கட்டும், இல்லை முட்டை இளம் குஞ்சுகளாக இருக்கும் பொழுது மேலே மருந்து போடும்போது உடனே கண்ட்ரோல் பண்ணி ஆக்ஷன்ஸை உடனே எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்லோவர் எஃபெக்ட், இது வந்து பூச்சிகள் இனப்பெருக்கு திறனை குறைக்கும். இதனால் பூச்சிகளிடம் முட்டைகள் பொறிக்காத போயிடும். அதாவது இதற்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் என்னென்னா இனப்பெருக்கம் பண்ண முடியாத மாதிரி போயிடும், இல்லைனா செத்து போயிடும். ஆனால் இது வந்து அந்த திறனை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைச்சி லாங் டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல்டாக வச்சுருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக இது ஒரு கான்டாக்ட் ஆக்ஷன் மருந்து, அதாவது பூச்சியோட உடல் மேலே பட்ட உடனே மருந்து, அதாவது பூச்சிகள் அப்படிங்கிறது இறந்து போயிடும். அதனால் இதோட எஃபெக்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எந்தெந்த பயிர்களுக்கு என்னென்ன பூச்சிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது, மிளகாயை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டு, சிலந்தி மற்றும் வெள்ளை ஈக்களுக்கு பயன்படுத்தலாம். தக்காளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளை ஈக்களுக்கு பயன்படுத்தலாம். கத்திரியை பொறுத்த வரைக்கும் சிலந்திகளுக்கு பயன்படுத்தலாம். வெண்டைக்கு மஞ்சள் நரம்பு, தேம்பல் நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாம். பருத்திக்கு வெள்ளை ஈக்களுக்கு, ஆப்பிள் மற்றும் தேயிலைகளுக்கு சிவப்பு சிலந்தி ரெட் ஸ்பைடர் மைட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெட் ஸ்பைடர் மைட்ஸ்க்கு எதிராக இதை நம்ம பயன்படுத்தலாம். டோசேஜ் எவ்வளோப்பா பயன்படுத்தணும், இது ஒரு SC வடிவம் என்பதால் பயன்படுத்துவதற்கு முன் நன்றாக குலுக்கணும். புரிஞ்சுங்க. SC ஃபார்முலேஷன்ஸில் இருக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு டேங்குக்கும் நம்ம அந்த மருந்து அளவு ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா ஷேக் பண்ணிட்டு தான் நம்ம ஊற்றணும். அப்போ தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக கிடைக்கும். இப்போ மிளகா, தக்காளி அப்படின்னு சொல்லி நம்ம போகிறோம் அப்படின்னா 15 to 18 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். இது வந்து 15 லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தக்கூடிய டேங்கின் அளவு. கத்திரி அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml, ஒரு டேங்குக்கு 15 mlங்கிற அளவில் பயன்படுத்தலாம். வெண்டையை பொறுத்த வரைக்கும் 12 to 15 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். பருத்தி வந்து அடர்ந்த இலைகள் கொண்ட தாவரம் அப்படிங்கிறதுனால ஒரு 20 ml வரைக்கும் பயன்படுத்தலாம் நீங்கள் ஒரு டேங்குக்கு. பல பயிர்களுக்கு 15 ml பயன்படுத்தலாம். ஒரு ஏக்கருக்கு குறிப்பாக 200 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி 10 டேங்கில் நம்ம அடித்தோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? பயன்படுத்தும் அளவு இதுதான். முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, பூச்சி பெரும்பாலும் இலையின் அடிப்புறத்தில் தான் மறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நம்ம அடிக்கக்கூடிய மருந்து அப்படிங்கிறது நல்லா அடிப்பகுதியில் படுற மாரி அடிக்கணும். நம்ம வந்து பேட்டரி ஸ்ப்ரேயரில் மேலால் அடிக்கிற மாரி அடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நல்லா ரிசல்ட் கிடைக்காது. கூடவே பவர் ஸ்ப்ரேயரில் அடிக்கிறவங்களும் என்ன பண்ணுவாங்க, அப்படி மேலாமல் மட்டும் காமிச்சிட்டு போயிடுவாங்க. அது வந்து அந்தளவுக்கு ரிசல்ட் கொடுக்காது. அடி தண்டு வரைக்கும் காட்டணும், அதாவது மண்ணில் இருந்து இலை வரைக்கும் நம்ம காட்டணும்னா நல்லா ஒரு சுற்றி காமிச்சோம்னா தான் பரவும். ஸோ அடி இலையில் படுற மாரியும் மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத தான் அவங்க சொல்கிறாங்க. கூடவே வந்து அடிக்க வேண்டிய நேரம் அப்படின்னா காலையை பொறுத்த வரைக்கும் 7 to 10 மணிக்குள்ளே அடிச்சிடணும். மாலை பொறுத்த வரைக்கும் 4 மணிக்கு மேலே நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் அடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா எவாப்ரேஷன் அப்படிங்கிறது குறையும். சூரிய ஒளியினால் காற்றில் மாறி போயிடும், அது வந்து குறையும். இது ரொம்ப நேரம் செடிகள் இருக்கும் போது ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதே மாதிரியே இந்த மருந்து நம்ம அடித்ததுக்கப்புறம் 2 to 2.5 மணி நேரத்துக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது வராது. ஓகே, இப்போ இதோடைய பிராண்ட்ஸ் நேம் என்ன அப்படின்னு சொன்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிடும். பேயர் நிறுவனத்தோட ஓப்ரான் இன்னைய வரைக்கும் குச்சிகளுக்கு இதுமாரி விஷயங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான், மைட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஓப்ரான் மைட்ஸு மற்றும் இதுக்கு மாவு பூச்சிக்கு பயன்படுத்தக்கூடியது. கிறிஸ்டல் கிராப்பில் வரக்கூடிய அபிராமி
அபிரா தனுக்காவில் வரக்கூடிய ஸ்பைரோஃபைமெண்ட்ஸ் இது தான் பயன்படுத்துகிறாங்க. இது 100 மில்லியோட விலை அப்படிங்கிறது 550 ரூபாயிலிருந்து 650 ரூபா வரைக்கும் இருக்கும். 250 ml விலைங்கிறது 1100 ரூபாயிலிருந்து 1300 ரூபாய் வரைக்கும் இருக்கும். இது பிராண்டை பொறுத்து மாறுபடும், இடங்களை பொறுத்து விலை அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்கும். எது கூட கலக்கலாம் கலக்கக்கூடாது அப்படின்னா பெரும்பாலான பூஞ்சான் கொல்லிகள் கூட கலக்கலாம். இந்த மோனோசிப் கார்பனேசியமாக இருக்கட்டும், சாஃபாக இருக்கட்டும், டெப்னோசோலாக இருக்கட்டும், இது கூட எல்லாம் கலக்கலாம். எது கூட கலக்கக்கூடாதுன்னா மற்ற பூச்சிக்கொல்லிகள் இந்த இமிடாக்ளோரிஃபை போன்றதோட கலந்து தெளிக்கலாம். ஆனால் ப்ரொபனாஃபோஸ் கூட இதை கலக்கக்கூடாது, கம்பேட்டபிலிட்டி கிடையாது. அதேமாதிரி பிஹெச் மருந்துகளோட, இது அதிக பிஹெச் இருக்கக்கூடிய மருந்துகளோட இதை கலக்கக்கூடாது. அறுவடை காலம்னு பார்க்கும் பொழுது தக்காளியில் இதை அடித்த 3 நாட்கள் இருந்து அறுவடை பண்ணலாம். மிளகாயை பொறுத்த வரைக்கும் 7 நாட்களில் அறுவடை பண்ணலாம். கத்திரி வெண்டையை பொறுத்த வரைக்கும் 5 நாட்களில் அறுவடை பண்ணலாம். பருத்தியை பொறுத்த வரைக்கும் 15 நாட்களில் இதை அறுவடை பண்ணலாம். குச்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓபனான் யூஸ் பண்ணாத நண்பர்களே கிடையாது, கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த பயிர்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் அந்த ரிசல்ட் எப்படி இருந்துச்சு, இல்லை வேறு பிராண்டு இல்லை வேறு பயிர்களுக்கு பயன்படுத்தியிருந்தால் எந்த பயிர்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.